இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 5 நாட்களும் விபிஎஸ்ஐ தேவன் நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நடக்கிற இந்த விபிஎஸ் செலிப்ரேஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வர தடைப்பட்டு இருக்கிற வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் துரிதமாய் அழைத்து கொண்டு வாருங்க, தடைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த 2 or 3 hours தேவன் எங்களோடு கூட அசைவாடுவீராக. உம்முடைய ஆளுகை, உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, அப்படியே உட்காருங்க. சரி, நம்மளோட தீம் என்ன? சரி, பாய்ஸ்ல யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க, நம்மளோட தீம் என்ன? அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே சொல்லிட்டான், மேற்கொள்ளுவேன். கிளாப் பண்ணுங்க. சரி, கேர்ள்ஸ்ல யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க, மேற்கொள்ளுவேன். ஐ வில் ஓவர் கம். சரியா? ஃபர்ஸ்ட் டே நம்ம தீம் என்ன? கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன். செகண்ட் டே நம்மளோட தீம் என்ன? ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். தேர்ட் டே நம்மளோட தீம் என்ன? சூப்பர் 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 சூப்பர். ஃபோர்த் டே நம்மளோட தீம் என்ன? நான் ஒற்றுமையா வந்திருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர். ஃபிஃப்த் டே நம்மளோட தீம் என்ன? வெரி குட். சரி, பாட்டெல்லாம் மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ குட்டீஸ். சரி, நெக்ஸ்ட் பிரைமரி டே 1ஓட தீம் ஒருத்தர், வசனம் ஒருத்தர். புரிஞ்சுதா? கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்து நலமாயிருக்குமா. சங்கீதம் 81:13. ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். உங்களின் ஒருவன் துன்பப்பட்டிருந்தால் ஜப பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவன். யாக்கோபு 5:13. இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்வேன். எனக்கு அனுகூல பண்டவர்களுக்கு நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களும் சரிகட்டலை காண்பேன். சங்கீதம் 118:7. ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்க, நற்செய்தி பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாருங்கள். 2 கொரிந்தியர் 13:11. விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். விசுவாச மேற்கொள்ளுவேன். உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. ஏபர் 11:1. நல்லா கிளாப் பண்ணுங்க. பிரைமரிஸ்க்கு இந்த 5 டேஸும் என்ன தீம், அதோட ரிலேட்டட் வசனம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜூனியர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஜூனியர்ஸ் ஃபர்ஸ்ட் வசனம். வாங்க. ஜூனியர் 1 அண்ட் ஜூனியர் 2 2 பேர் சேர்ந்து, இல்லையா? நான் பிரதானமாய் சொல்கிற எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுகளையும் பண்ண வேண்டும்.
1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். தேர்ட் டே வசனம் கீர்த்தி. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஃபோர்த் டே ஆலிவ். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. உற்சாகமாக கரங்களை தட்டலாம். ஃபிஃப்த் டே காசினி. பின்பு இயேசு அவர்களை நோக்கி பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாகினான். மத்தேயு 8:13. அடுத்ததாக இந்த 5 டேஸில் அவங்க கற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை அவங்க சில வார்த்தைகளில் சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கேரக்டராக இருந்தாங்க, அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டே ஜூனியர்ஸ். அடுத்தடுத்து வரிசையாக நிற்க வைங்க. ரெடியாக இருங்க. ஆபிரகாம் டே 1. நான் தான் ஆபிரகாம். எனக்கு முதிர் வயதான பின்பும் எனக்கு குழந்தை இல்லை. நான் இயேசுவிடம், இயேசுவே, ஏன் இன்னும் எனக்கு குழந்தை இல்லை என்று கேட்டேன். அதற்கு இயேசு, வானத்தை அண்ணார்ந்து பார் என்று சொன்னார். நானும் அண்ணார்ந்து பார்த்தேன். இயேசு, இந்த நட்சத்திரங்களையும் மண்ணையும் எண்ணு என்றார். என்னால் எண்ண முடியவில்லை ஆண்டவரே என்று நான் சொன்னேன். அதற்கு இயேசு, இதே போன்று உன் சந்ததியை எண்ண முடியாத அளவிற்கு பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதுபோன்று எனக்கு 100 வயது ஆன பின்பு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் ஈசாக்கு. நான் ஈசாக்கு மீது மிகவும் அன்பு வைத்ததினால் இயேசு என்னை சோதிக்க வேண்டும் என்று, உன் மகனை எனக்கு பலிகொடு என்றார். நானும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மலை மீது ஏறி பலிபிடத்தை கட்டினேன். கட்டி அதை என் மகனை அதிமேல் படுக்க வைத்து நான் பலி செலுத்த போகும் பொழுது இயேசு, நில், நான் உன்னை சோதித்தேன், நீ என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறாய் என்றார். என் பின்பு ஒரு சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் பின்பு ஒரு ஆடு இருந்தது. நான் அதை எடுத்து இயேசுவிற்கு பலி செலுத்தினேன். நான் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். நீங்களும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நான் என் தந்தைக்கு கீழ்ப்படிந்தேன். நீங்களும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சூப்பர், வெரி குட். டே 2 நெகேமியா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. நான் தான் நெகேமியா. நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் முகமலர்ச்சியாயிருப்பேன். எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டதால் நான் மனமுடைந்தேன். ஏசப்பாவிடம் ஜெபம் பண்ணினேன். நான் அதற்கு ராஜாவிடம் அனுமதி பெற்று எருசலேமிற்கு சென்றேன். அலங்கத்தை கெட்டுவதற்கு முயற்சி செய்தேன். எதிராக சன்பாலத்தும் தொபியாவும் எழும்பினார்கள். நான் அவர்களை ஜெபத்தினால் மேற்கொண்டேன். 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கெட்டி முடித்தேன். எதிராக தோன்றியவர்களை ஜெபத்தினால் மேற்கொண்டேன். ஆமென். கிளாப் கிளாப் கிளாப். குட். அடுத்தது டே 3 தாவீது வர்றாரு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. நான் தான் தாவீது. நான் என் தகப்பனுக்கு இளைமகன். நான் ஆடும் வைக்கும் சிறுபயன். நான் சவுலுக்கு நன்மையை தவிர தீன்மை செய்யாதவன். சவுல் பொல்லாத ஆவியால் இசையால் அவனை விரட்டியவன். இயேசு என்னோடு இருந்த நாள் நான் ஜெபத்தால் மேற்கொண்டேன்.
Clap, clap. Very good. Fourth day, Paul and Sheila. பவுலும் சீலாவும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிறருக்கு சொல்லி வந்தோம். அது பிலிப்பு பட்டணத்து எஜமான்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் எங்களை அதிகாரிகளுக்கு முன் நிறுத்தினார்கள். எங்களை அடித்து சிறையில் வைத்தனர். எங்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்தனர். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தில் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்றும் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தியும் 18:19. வெரி குட். ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன். இருவர் ஒற்றுமையாய் இருந்தால் அவர்கள் கூப்பிட்ட உடனே நான் வருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே, அதே போல் நாங்களும் ஒருமனமாய் இணைந்து தேவனிடத்தில் ஜெபம் செய்து தேவனை துதித்து பாடினோம். நாங்கள் விடுதலை பெற்றோம். அதே போல் நீங்களும் ஒற்றுமையாய் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணினால் நீங்கள் தான் மேற்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களை ஜெயிக்கவே முடியாது. தேங்க்யூ. கிளாப் கிளாப் கிளாப். Day 5. நூற்றுக்கு அதிபதி. வாங்க, நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்ல போறீங்க? நான் தான் நூற்றுக்கு அதிபதி. நான் சேனை தலைவர். என்னிடத்தில் வேலை செய்யும் வேலைக்காரர்களிடத்தில் எப்பொழுதும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பேன். ஒரு நாள் என்னிடத்தில் வேலை செய்யும் வேலைக்காரன் திமிர் நோயால் கஷ்டப்பட்டான். எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் கொண்டு போனேன். யாராலையும் அவனை குணப்படுத்த முடியவில்லை. நான் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் என்று அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாக்க வல்லது. அந்த நாடிகளில் என் வேலைக்காரன் சுஸ்தமானான். கிளாப் கிளாப் கிளாப். சரி, அடுத்து சீனியர் மிஸ் வாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விளக்கின் அடியில் படர்ந்து கிடக்கும் இருட்டு யாருக்கும் தெரிவதில்லை. சிரிப்பின் பின்னே சிதறி கிடக்கும் சோகம் யாருக்கும் புரிவதில்லை. விளக்கும் 4 இடமும் ஒளி வீச தீ சுடர் கொளுத்தனுமே. இதயமும் சோகம் நீங்க நேச அனல் குரல் எழுப்பனுமே. யார் புரிவார் இவ்விலக்கியம் என்று மனமே சோராதே. கர்த்தர் குரல் கேட்கும் அனைவரும் அறிவார் அன்பின் இலக்கணமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. FGVBS 2025 நமது சபையில் நடைபெற்ற இந்த VBS கிளாஸில் தலைப்பாகிய மேற்கொள்ளுவேன் என்ற தலைப்பில் கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன், ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன், இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன், விசுவாசத்தினால் மேற்கொள்ளுவேன் என்று ஒவ்வொரு தலைப்பிலும் மாணவ கண்மணிகள் படித்தாங்க. குட்டீஸ் அதை இப்போ ஜூனியர் வரைக்கும் அருமையாக நடித்து காண்பித்தார்கள். அதை குறித்து ஒரு சிறிய நாடகமாக கிறிஸ்டினாவின் மாற்றம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய நாடகத்தை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். அப்பா ரெக்சிமான், பெரிய மகள் கிறிஸ்டினா, சின்ன மகள் ஹாசினி. இந்த சின்ன மகள் இருக்காளே ரொம்ப பொல்லாத பொண். எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டே இருப்பா. அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பழக்கமே கிடையாது. அப்பா தன் மகளிடம், அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா, போங்கப்பா உங்களுக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, நானே கேம் விளையாண்டுட்டு இருக்கேன், போங்கப்பா. பெரிய மகள் கிறிஸ்டினா உள்ளே வருகிறாள். கிறிஸ்டினா, அப்பா என்ன பிரச்சனை, என்ன சத்தம், என்ன வேணும் உங்களுக்கு? இங்கே பாருமா, தண்ணி கேட்குறேன் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. சரிப்பா நான் கொண்டு வரேன்ப்பா. அம்மா 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 அப்படியே சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறியா? தட்டு டம்ளர் கொண்டு போ. சரி, சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்டினா என்பவள் கொஞ்சம் மாற்றமுடையவளாக இருந்தாலும் இந்த திருப்பூரில் நடைபெற்ற ஹோசனா ஏஜி சர்ச் VBSல கலந்து கொண்டு அங்கே இருந்த தலைப்புகளின் கீழ் அந்த ஒபே பண்ணனால அந்த
மகள் கொஞ்சம் மாறி இருக்கின்றார். அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாயிற்று. இப்போது மூவருமாக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்டினா கீழ்ப்படிதல் உள்ள மகளாக இருக்கிறாள். ஏன் தெரியுமா? விபிஎஸ்ல முதல் தலைப்பே கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன் என்ற தலைப்பு தான். சரி, இப்போ மூவருமாக ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்டினா அறையில் மூவரும் ஜெபித்தல். ஏசப்பா, எங்களுக்கு இந்த ஜெபிக்கிற வேலையை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட ஜெபிக்கிறோம். நான் வேலைக்காக விண்ணப்பம் பண்ணியிருக்கேன்ப்பா, அந்த விண்ணப்பத்தை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தாங்கப்பா. என் தங்கச்சி கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருக்கா, அவளையும் நீங்கள் மாற்றி தரணும் தகப்பனே. அப்பாவுக்கு நான் உதவியாக இருக்கணும், அதனால் நான் வேலைக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா. நாங்கள் எங்கே 2-3 பேர் கூடி ஒரு மனமாக ஜெபிக்கிறீங்களோ அவங்க மத்தியில் நீங்கள் இருக்கீங்கல்ல ஏசப்பா, எங்களோட இருக்கீங்க. எனக்கு நீங்கள் இந்த வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உங்கள் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. மூவரும் கலைந்து செல்கின்றனர். காட்சி 3. கிறிஸ்டினா கிறிஸ்டினா தெருவில் சண்டை பிடித்துக் கொள்ளும் குழந்தைகள் இருவர் அவர்களை சமாதானப்படுத்துகிறார். நல்ல நடுவில் வந்துருமா. இருவரும் சண்டையை போட்டுக்கின்றார். ஏய், என் பாலை குடுறி. ஏய், நான் தாண்டி, என் பால் தாண்டி, அது நீ ஏண்டி அந்த சாக்கடையில் போட்டு தள்ளின, குடுடி. அதெல்லாம் முடியாது, போடி. எங்கள் அப்பாட்டே உன்னை சொல்லித்தரேன் பாரு, என்ன பண்ணுறேன்னு பாரு, எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பால் இப்போ வந்தே ஆகணும். எவ்வளோ காசு போட்டு தருமா வாங்கினேன் அந்த பாலை. கிறிஸ்டினா உள்ளே வருகிறாள். ஏய், என்ன அங்கே சண்டை போடுறீங்க? ஏன் அங்கே சண்டை போடுறீங்க? இந்த புக்கு திரும்பிக்க, பேக் காமிக்கக்கூடாது. சண்டை போடாதீங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? என்னத்துக்கு சண்டை போடுறீங்க? இங்கே பார்ப்பா, என் பாலை எடுத்து சாக்கடையில் போட்டா. இல்லை நான்லாம் போடலை, அவள் தான் இது பண்ணுறா, அவள் பொய் சொல்கிறா. சரி, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டு. அதனால் நீங்கள் சண்டை போடக்கூடாது, சரியா? உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், ஓகேவா? பாய். காட்சி 4. பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்தில் ஒரு வயதான மூதாட்டி பைகளை தூக்க முடியாமல் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்கள். மூதாட்டி மாதிரி நடிமா. இந்த மூதாட்டி பையை தூக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது வரமாட்டாங்களா? ஐயோ, யாராவது வாங்களேன், இந்த பையை எப்படி நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தூக்கிட்டு போறேன்னு தெரியலையே. ஏசப்பா, எனக்கு யாராவது உதவி செய்ய அனுப்புங்களேன். ஏ தம்பி, ஏ பாப்பா இங்கே வா, எனக்கு கொஞ்சம் இந்த பையன் மட்டும் அங்கே கொண்டு போய் கொடு. ஐயோ, நீங்களா? நானே அழகான ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன, என் ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சிரும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக எங்கள் அம்மா என்னைய பெற்று போட்டிருக்காங்க, போங்க, அதெல்லாம் முடியாது, பாய். அடுத்து ஒரு சிறுமி போகிறார். ஏ தங்கம், எனக்கு இந்த பையன் மட்டும் கொண்டு வந்து அந்த ஸ்டாப் வரை கொடுத்துரு தங்கம், ப்ளீஸ் தங்கம். அதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் எங்களையெல்லாம் வளர்க்கலை. நீங்கள் போய் வேறு யாராவது இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்கள், போங்க. 3ஆவதாக கிறிஸ்டினா போகிறாள். டே தங்கப்பிள்ள, இந்த பையை தூக்க முடியாமல் நான் சிரமப்படுறேன்ப்பா, அதனால் எனக்கு இந்த பையை அந்த பஸ்ஸு ஏறுற இடத்துல வந்து நிப்பாட்டி கொடுத்துருப்பா. சரி இருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். கிறிஸ்டினா உதவி செய்யவும் அந்த மகள் சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும்மா. காட்சி 5. அலுவலகம். 5 சேர் போடு. அலுவலகத்தில் வேலைக்காக 3 நபர்கள் காத்திருக்கிறாங்க. மேனேஜர், நீ உட்காந்துக்க, இப்படி உட்காந்துக்க, நீ பக்கத்தில் நில்ல. என்னடா நம்ம போர் அடிக்குது, இங்கே வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டோம், என்னத்தை இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்களே நம்மளை. நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன பண்ணியிருக்க? சரி அப்படியா, என்ன இந்த வேலை கிடைக்கும்னு நம்புறியா? சரி பார்க்கலாம், நம்மளுக்கும் கிடைக்குதா கிடைக்கலையா என்னன்னு பார்க்கலாம். தாமதமாக கிறிஸ்டினா வருகிறாள். ஐயோ, என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சனால நம்ம இப்படி வந்து லேட் ஆகிட்டோம், நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்குமோ என்னன்னு தெரில. ஏசப்பா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் தகப்பனே. மேனேஜர், இந்த புக் எங்க புக்கெல்லாம் கொண்டு போய் அந்த ஆளுக்கு ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்லு. எல்லாரும் அந்த புக்கை கொஞ்சம் படிக்க சொல்லி ஐயா சொல்கிறாரு, படிங்க எல்லாரும் கொஞ்சம். ஐயா,
நம்ம தான் எங்கெங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இங்கேயும் வந்து நம்ம படிக்கணுமா? என்னங்கப்பா நடக்குது இங்கே? போங்கடி, நம்ம படிக்கலாம் வேணாம், செல்ல நோண்டலாம், இதில் ஏதாவது ரீல்ஸ் வருதான்னு பார்க்கலாம். கிறிஸ்டினா பொறுமையாக புத்தகத்தை முழுவதுமாக படிக்கிறாள். அதிகாரி கிறிஸ்டினாவை அழைத்து வர சொல்லுதல். அம்மா அம்மா உங்களை கூப்பிடுறாங்க ஐயா. என்னையவா? பரவாயில்லையே, சரி சரி சரி, ஐயா கூப்பிட்டீங்களா? இந்த பக்கம் வந்துரு, அந்த பக்கம் பார்க்கணும், முன்னாடி பாரு. உன்னைய செலக்ட் பண்ணிட்டோம்மா வேலைக்கு, நீ தான் வந்து இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுற ஆளாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. எப்படி என்னைய செலக்ட் பண்ணீங்க? ஒரு கேள்வி கேட்கல, ஒன்றுமே பண்ணலை, எப்படி இது பண்ணீங்க? இது அதிசயம் அல்லவா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏசப்பா தோத்துறோம் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, உடனே சரிம்மா இந்தாம்மா உன்னுடைய அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம், நாளையிலேருந்து நீ வேலைக்கு வந்துடணும், சரியாம்மா? சரி, சந்தோஷமாக போகணும். பார்த்தியா, லேட்டாக வந்து இவ வந்து வேலையை வாங்கிட்டு போயிட்டான். நம்ம காற்று கிடந்து என்னத்தை கிடச்சிச்சு, நமக்கு ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, சரி வாங்க போகலாம், வேறு கம்பெனியை தேடி போய் நம்ம வேலையை தேடலாம். இதுதான் நம்ம தலையெழுத்து. கடைசி காட்சி 6. தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக கிறிஸ்டினா வருகின்றார். அப்பா அப்பா, ஒரு குட் நியூஸ், எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா. அப்படியாம்மா, எப்படி கிடச்சிச்சு? அப்பா நம்ம ஒரு மனமாக ஜெபிச்சோமா இல்லையா, நான் விசுவாசத்தோடு கேட்டேனா இல்லையா, அதுதான்ப்பா எனக்கு எல்லாமே ஏசப்பா கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருந்தேன், கொஞ்சம் கெட்ட பிள்ளையாக இருந்தேன்ப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விபிஎஸ்ல, எங்கள் சர்ச்சில் விபிஎஸ்ல மேற்கொள்ளுவேன் அப்படின்ற தலைப்பில் கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன், ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன், இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ளுவேன், ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன், விசுவாசத்தினால் மேற்கொள்ளுவேன்னு சொன்னாங்கப்பா. அதனால தான்ப்பா நான் அதெல்லாம் கடைப்பிடிச்சேன். என்னை ஏசப்பா ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. நீ அடுத்த தடவை விபிஎஸ்க்கு இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன்ப்பா. கூட்டிகிட்டு போய் நிறையா ஏசப்பாவை பற்றி சொல்லி தங்கச்சியையும் நல்ல பிள்ளைய ஆக்கணும்ப்பா. இதுதான்ப்பா எனக்கு ஏசப்பா என்னை ஆசீர்வச்சுக்கு கொடான கொடி நன்றி. அப்பா ஒரு ஜெபம் பண்ணிடலாமாப்பா நன்றியா சொல்லி. சரி முழங்கால் போடு. ஏசப்பா எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு கொடான கோடி நன்றி. நான் இனியும் எந்த மாற்றமும் இல்லாமல் நல்ல பிள்ளையாக இருந்து நிறையா பேருக்கு உதவி செய்து ஏசப்பாவை பற்றி சொல்லி நல்லா நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உங்கள் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். நன்றி ஏசப்பா அந்த வேலையை கொடுத்ததுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ. நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வெரி சூப்பர். 5 days தீமை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிக்சராக ஒரு ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. வெரி குட். இன்னும் நல்லா கிளாப் பண்ணுங்க. எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? குட், வெரி குட். நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்களா? எல்லா தீம்ஸையும் ஃபாலோ பண்ணுவீங்களா? வெரி குட். நீங்கள் படித்ததெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? சத்தம் பத்தலையே. இந்த பக்கம் என்னாச்சு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம்? ஆமாம், குட், வெரி குட். சரி, அடுத்து என்னவா இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பிடிச்சிட்டாங்கய்யா பாயிண்ட்டை. சரி, இப்போது மத்தியில் பாஸ்ட் அவங்க வந்திருக்கிறாங்க, ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பப்பட் ஷோ, கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறாங்க. நம்ம சபைக்கு பாஸ்டர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி ஓகே, எங்கே வர நீ போயிட்டு வரட்டான்னு கேட்டோன்னா பாய் சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுற, சீக்கிரமாக போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரியா? ஏய் இப்படி எல்லாம் பயப்படுத்தக்கூடாது. அங்கே பாரு. என்ன சீக்கிரம் சொல்லு. ஏன் டைம் ஆச்சு, இன்னும் எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு நான் ஒரே கையில் கேட்கட்டா? யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்ன கேள்வி? யாரை கூப்பிடுற? உங்க கலர்ல ட்ரெஸ் யாரும் போட்டு வந்திருக்காங்களா? என்னோட கலர்ல யார் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு? ஒயிட் கலர்ல ஒரு அக்கா இங்கே தான் இருக்காங்க. வாங்க அக்கா. வேற யார் ஒயிட் கலர்ல வந்திருக்கிறது? அதான் அங்க ஒரு அக்கா ஒயிட் கலர்ல வந்திருக்கு. 2 அக்கா ஒயிட் கலர்ல வந்திருக்காங்க. 2 பேரும் வாங்க 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 வாங்க. அக்கா நீங்க வரீங்களா? நாங்க வரட்டும். வெரி குட் வெரி குட், சூப்பர். அங்கே வாங்க. அந்த அக்கா பேர் என்ன? கேட்கல.
சரி, ஆலிவக்கா சீக்கிரம் இங்க வாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க உங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். ஓகே, சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. பக்கத்துல இங்க வந்துடுங்க, பக்கத்துல இங்க வந்துடுங்க. லைனா வந்துட்டீங்கனாலும் சரி, சீக்கிரம் இங்க வா, லேட் ஆயிடுச்சு. அக்கா நீங்க வரீங்களா, நாங்க வரட்டும். இங்க பாரு, எப்படினாலும் சரி கொஞ்சம் சீக்கிரம். சரி, நான் என்ன கீழே இறங்கிக்கிறேன். சரி, ஆலியாக்கா நல்லா இருக்கீங்களா? மைக், ஆலியாக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? கொஞ்சம் முன்னாடி வாங்கக்கா, கொஞ்சம் முன்னாடி வாங்கக்கா. மைக் வாங்கிக்கங்க. ஐயா என்னைய ஹாக்காதீங்க, அங்க பாருங்க. அக்கா இந்த வருஷத்தோட தீ என்னக்கா? மேற்கொள்ளுவேன். என்னாச்சு? ஐயோ, இங்க வர, நீ கரெக்டா சொல்லு. அக்கா தீ என்னக்கா? மேற்கொள்ளுவேன். யாரு கொல்லுனா? ஐயோ டேய், நீ வம்பிழுக்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு சொல்லு. அக்கா நீங்க ஏற்கொள்வீங்களா? எப்படி ஏற்கொள்வீங்க? எப்படி மேற்கொள்வீங்கன்னா அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க? ஏற்கொள்ளணும். ஜபத்தினால மேற்கொண்டுருவீங்களாமா? அப்படியா? இல்லைன்னா ஜபம் பண்ணலாம் மேல இருந்து கொல்லுவாங்க. ஐயோ, ஜபம் பண்ணாதவங்கள மேல் கொல்லுவாங்க, ஜபத்தினால நம்ம மேற்கொள்ளலாம். ஆனானே தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா. அப்படியே இந்தாக்காங்க, நீங்க இந்தாக்காங்க. ஹாய், சீக்கிரம் பக்கத்துல வந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் நாளோடைய தீம் என்ன, தலைப்பு என்ன? மேற்கொள்ளுவேன். ஓகே, சரி இங்க பாரு, நீ பக்கத்துல போனேனாலே பயப்படுறாங்க. சரி, நடுவுல வந்துருங்க. இவன் தூரமா வந்துட்டா, இப்ப நடுவுல வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ரெண்டாவது நாள் தலைவர் என்னக்கா? ஃபர்ஸ்ட் நாள் தலைவர் என்ன? அது வந்து விபிஎஸ் ஓட தீம் மேற்கொள்ளுவேன். ஃபர்ஸ்ட் நாள் தலைப்பு என்ன? கீழ்ப்படிந்து. ஐயா நான் பின்னாடி அடிச்சிட்டேன். என்ன பின்னாடி படிச்சிட்டியா? பின்னாடி இருக்குதா? ஓ, கீழ்ப்படிந்து மேற்கொள். ஜபத்தினால் மேற்கொள்வேனா கீழ்ப்படிந்து மேற்கொள்வேனா? கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன். கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன். சொல்லுங்க. கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேன். யாருக்கு கீழ்ப்படிந்து? ஐயோ, நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்க, டைம் போயிட்டு இருக்குது. சரி டக்குன்னு, சரி அடுத்த அக்கா கிட்ட கொடுத்துருங்க பார்க்கலாம். வைக்க நீ அப்பப்போ போய் பயப்படுத்துற. ஓகே சரி அக்கா, ரெண்டாவது நாள் தலைப்பு என்னக்கா? ஜபத்தினால் மேற்கொள்வேன். அண்ணா இது தானே சொன்னீங்க. ஐயோ அது வேற இது வேற, அது நீ சொன்னது. சரி ஓகே, வெரி குட். தேர்ட் நாள் இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்வேன். ஐயா இயேசு கூட இருந்தா இருக்கலாம். ஆமா. சரி ஓகே, அடுத்த அக்கா கிட்ட கொடுங்க பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய். இங்க பாரு, நீ பக்கத்துல போக போக அந்த அக்கா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி கூப்பிடு. சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. அக்கா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் தலைவர் என்னக்கா? ஒற்றுமை நாள் மேற்கொள்வேன். ஒற்றுமை நாள் மேற்கொள்வேன். விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். விசுவாசத்தினால் மேற்கொள்வேன். அண்ணே இந்த தலைகள்லாம் நல்லா இருக்குது அண்ணே. இதோட வசனம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டைம் போயிடும், பரவாயில்லையா? அடியா சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஐயோ இந்த அக்கா வாய சாகட்ருக்கு. ஐயோ எனக்கே ஐயா இருக்குது. சரி பரவாயில்ல, உனக்கு பயமா இருந்தா பரவாயில்ல. இந்த அக்கா கிட்ட கேட்டலாமா? எல்லாருமே சூப்பரா அவங்க அந்த தலைப்பை சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விஷ் பண்ணி அனுப்பிடுறியா? ஹாய் தேங்க் யூ. ஓ கை கொடுக்க போனியா?
ஓகே, கை கொடுங்க. கை கொடுத்துரு. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய். கை கொடுத்துருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீ இந்த உட்காந்துரு, நீ இந்த உட்காந்து கை கொடுத்துரு. ஹாய். ஓகே மிக்கி, நீ பாவம் அவங்கள எல்லாம் பயப்படுத்துற. அக்கா போய்ட்றேன். டாடா டாடா டாடா. நீங்க எல்லாருமே மிக்கி பாய் பாய்ன்னு சொன்னீங்கன்னா தான் போவாங்கறான். அடாடாடாடா, இவனோட ஒரே பிரச்சனை. சே, என்ன டென்ஷன் பண்றான். ஹலோ ஹலோ ஹலோ, இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குதா? ஓகே, நான் இப்பதுல இருந்து நான் ஹலோ சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஹாய் சொல்லணும். நான் ஹாய் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுவீங்களா? இன்னையில இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய். இப்ப கவனமா கவனிச்சுக்கங்க. ஓகே, சாரி, நான் 2 மைக்ல பேசிட்டு இருக்கேன். ஓகே, ரெடி? 1 2 1 2 3 4. One, two, three, four. Dingiri dingiri, dingiri dingiri, dingiri dingiri, dingiri dingiri, dingiri dingiri, dingiri dingiri, dingiri dialo. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. dingiri dingiri, dingiri dingiri, dingiri dialo. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷமாக. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷமாக. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. எல்லாரும் சேர்ந்து டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷமாக. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷமாக. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. பாவசாப நோய் நொடிகள் அங்கே இல்லையுங்கோ. நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமுங்கோ. பாவசாப நோய் நொடிகள் அங்கே இல்லையுங்கோ. நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமுங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. சாப நோய் நொடிகள் அங்கே இல்லையுங்கோ. நாங்க பரிசுத்த வாழ்க்கைய வாழ போறோமுங்கோ. பாவசாப நோய் நொடிகள் அங்கே இல்லையுங்கோ. நாங்க பரிசுத்த வாழ்க்கைய வாழ போறோமுங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷம். ஆக்ஷன் வரலைனா? இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் நாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போற சந்தோஷமாக. டிங்கிரி டிங்கிரி, கேட்கல இவ்வளவுதானா? டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ. BBS வந்தாலே சந்தோஷம் நாங்கோ. டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டிங்கிரி, டிங்கிரி டியாலோ.
சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ, நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமுங்கோ. பாவம் சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ, நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமுங்கோ. அவ்வளவுதானா? சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ, நாங்க பரிசுத்த வாழ்க்கைய வாழ போறோமுங்கோ. பாவம் சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ, நாங்க பரிசுத்த வாழ்க்கைய வாழ போறோமுங்கோ. கேட்கல பாட்டு எப்படி இருந்துச்சு? நீங்களா வாங்க, வெரி குட். நீ சொல்றியா? என்ன சொல்ற? அது காலையில என்ன சொல்றீங்க? எனக்கு காதுல வேற மாதிரி கேட்டுச்சது. ஓ ஹலோ சொன்னா ஹாய் சொல்றீங்களா? நான் கூட எனக்கு வேற என்னமோ கேட்டுச்சு. ஓகே, மறுபடியும் அதையுமே சொல்றாங்க. ஹாய் சொன்னேன்னு சொல்ல வந்துட்டு நான் ஹாய் சொன்னேங்கிறாங்க. சரி அக்கா, அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அக்கா. சரி அக்கா, இப்போ என் வாழ்க்கையில எனக்கு ஒரே கஷ்டம்க்கா, கொஞ்சம் பண கஷ்டம். கொடுக்குறீங்களா? அதையும் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேக்கா? ஸோ சில சிக்கல்கள்லாம் இருக்குதுக்கா. அந்த சிக்கலை நான் உங்களை நம்பி உங்க கையில கொடுக்குறக்கா. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டதுனால குரங்கா ஏலே என் மிக்கிக்கு நான் அழகா மிக்கின்னு பேர் வச்சிருக்கேன். ஓகே, ஏக்கா கீழே போட்டீங்க? இந்தாக்கா உனக்கு தாக்கா வச்சிருக்க. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த சிக்கலை மட்டும் எனக்கு நீ எடுத்து கொடுத்துருக்கா. டைட்டா இருக்குதா? என் வாழ்க்கையிலும் கஷ்டங்கிறது இதே மாதிரிதான், அடிக்கடி ரொம்ப டைட் ஆயிருது. உங்க வாழ்க்கையிலயும் உங்க வீட்லயும் நிறைய பேருக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா டைட்டா இருக்குதா? அதுலயும் எக்ஸ்பெஷலி பின்னாடி உட்காந்துருக்க அம்மா மாருக, அக்கா மாருக, அண்ணன் மாருக, அப்பா மாருக, தாத்தா மாருக, இந்த பக்கம் இருக்கிற அண்ணன் மாருக, இவங்களுக்கும் சில நேரத்துல இந்த வாழ்க்கையில அக்கா இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரிதான் இந்த ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு இந்த சிக்கல்ல இருந்து எப்படியாச்சும் விடுதலை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா யாராலையுமே இப்ப என்ன பண்ண முடியாது, விடுதலைய வாங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க, சரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும், அண்ணன்மாரா இருந்தாலும் சரி, அக்காமாரா இருந்தாலும் சரி, பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் சேர்ந்து இதையே சொல்ல போறீங்க. ஓகே, யார் வீட்டுல எல்லாம் கடன் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது? ஹலோ, கையவெல்லாம் தூக்க சொல்ல, எல்லாத்து வீட்லயும் இருக்குது, அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, கடன் இருக்குது. எத்தனை பேர்த்தோட வீட்டுல வியாதின்ட்டு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது? நிறைய பேர்த்து வீட்டுல கையெல்லாம் தூக்க வேண்டாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் இந்த மாதிரிதான் ஒரு சிக்கலாவே இருக்குது. ஓகே, சிக்கலா இருக்குது. அந்த சிக்கல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்றீங்க. ஒரே நிமிஷம். ஏசப்பா, நானு நிறைய கஷ்டத்துல இருக்கிறேன். ஏசப்பா, நானு இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே
கேட்கிறேன் நல்ல பிதாவே. இந்த ஒரு ஜெபத்தை நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிக்கல் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். ஹலோ ஹலோ, இப்ப தெளிவா சொல்றாங்க. வெரி குட். ஓகே, இது இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்கல்ல, முடிஞ்சுச்சா? ஏசப்பா கிட்ட எப்பொழுதுமே நம்மளுடைய பிரச்சனையை, நம்ம கஷ்டத்தை சொல்லி ஏசப்பாட்ட கேட்கும்போது, இது ஜஸ்ட் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். நல்லா இதை புரிஞ்சுக்கணும், இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனா உங்க வாழ்க்கையில உண்மையாலுமே உங்களை சிக்கல்ல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் தான் ஏசு. சொல்லுங்க. நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபத்தின் மூலமா என்ன கேட்டீங்கனாலும் ஏசப்பா உடனே உங்களுக்கு செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. பண்ணிட்டீங்களாக்கா? பண்ணிட்டேனே. ஏன்னா ஒரு ஆன் பண்ணாதான் அது ஆன் ஆகுமாமா. ஓகே சரி, ஓகேக்கா. பெண் பண்ணால் ஆயிருச்சாக்கா? ஆமாக்கா. எல்லா பெண்களும் எங்களை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ஓகே சரி அக்கா, சொல்லுங்கண்ணே. உண்மையாலுமே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுண்ணே, சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். சரி, இன்னைக்கு இந்த மிக்கின்னு ஒருத்தர் வந்தாரு, தெரியுமா? யாரு? மிக்கி. ஆமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாருக்கா. எங்க போனாங்கன்னே தெரியல. பாஸ்டர் அங்கிளுக்கு ஒரு யூடியூப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த யூடியூப்ல இருக்க லிங்கை மட்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு இந்த டிவியில அங்கிள் போட்டு விடுவாருக்கா. அப்புறமேல்ட்டு நான் பாத்துக்கிறேக்கா. ஓகேக்கா? சரி, ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனமா கவனிக்கணும். உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. வந்துட்டாங்களா? ஆமாண்ணே. அக்கா இல்லக்கா, கீழே தாக்கா இருக்காங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? மெய்யாலுமா? கண்டிப்பா. அப்படியா? சரி, அவங்கள வந்துட்டாங்க தானே? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? சரி அக்கா, அப்படியே நீங்க அக்கா ஒரு 5 நிமிஷம் உங்க கூட பேசுவாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹாய். அவ்வளவுதானா? இங்க சத்தமே இல்ல. ஹாய். ஹலோ. சரி, எல்லாரும் விபிஎஸ்க்கு வந்து எப்படி இருக்கீங்க? சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, நாங்களும் வந்து உங்க கூட ஜாயின்ட் ஆனதுனால நாங்களும் எப்படி இருக்கோம்? சந்தோஷமா ஜாலியா இருக்கோம். ஓகே, எல்லாரும் அழகா வந்து என்ன பண்ணீங்க? பிரைமரி, ஜூனியர், சீனியர் எல்லாரும் வந்து என்ன பண்ணீங்க? அழகா பண்ணீங்களா? நாங்கள் எல்லாம் பார்த்தோம். சூப்பர். எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? செஞ்சிருக்கீங்க. எல்லாம் சூப்பர். நம்ம கிளாப் பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணலாம்? இல்லை, நான் சொல்லித்தரேன். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம்ல, நீங்கள் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களா? ஜாலியாக இருந்தீங்களா? அதுக்கு நாமளே வந்து என்னைக்காவது நீ அழகா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கோமா? இல்லை தானே? நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேனே. என்ன சந்தோஷம். ஐயோ, இங்க ஸ்பீக்கர் இருக்கிறத நான் பார்க்காம விட்டுட்டேனே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை எல்லாம் பார்த்தது. எங்க 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 இந்த மெர்சிகா எங்க போனாங்க? மெர்சிகா அதான் அங்க உட்கார்ந்து இருக்காங்களா? ஐயோ இல்லையே. மெர்சிகா நல்லா இருக்கீங்களா? ஏக்கா மெர்சிகா இல்லையா? ஐயோ, மெர்சிகாவை காணோம். ஏய் ஹாய். ஏய் ஜானி, நான் இங்க இருக்க, எங்க அங்க போய் தேடிட்டு இருக்கேன். ஏய் மெர்சிகா நல்லா இருக்கீங்களா? ஏய் நான் நல்லா இருக்கேன். எங்க இவ்வளவு நேரம் இருந்த ஆளவே காணோம். அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எதுக்காக வெயிட் பண்ண? ஏக்கா, இன்னைக்கு விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குதுல? ஆமா, நீ போனியா? ஐயோ, நீங்க தலையும் கூட சீவல. தலை சீமாம வந்துட்டீங்களா? நீ எப்படி உங்களை கூட்டிட்டு போறது? ஏய் ஏசப்பா
ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏசப்பா நம்மளுடைய அழகை பார்த்தோ அல்லது நம்மளுடைய ஹைட்டை பார்த்தோ நம்ம கலரை பார்த்தோ நம்ம கிட்ட பழகவே மாட்டார். ஏசப்பா அன்புள்ளவர். நான் எப்படி இருந்தாலும் ஏசப்பா நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. தெரியுமா அக்கா? அதெல்லாம் உண்மைதாக்கா. ஆனா எனக்கு எல்லாத்தையுமே மேற்கொள்ளணும்னு இந்த விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்கக்கா. கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன், ஜெபத்தினால் மேற்கொள்வேன், இயேசுவோடு இருப்பதால் மேற்கொள்வேன், ஒன்றுமில்லாமல் ஒற்றுமையினால் மேற்கொள்வேன். ஐயோ ஒண்ணுமே இல்லைனாலும் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா அக்கா, விசுவாசத்தால் மேற்கொள்வேன் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அக்கா. ஆனா எதையும் மேற்கொள்வேன்னு மறந்துட்டேன் அக்கா. அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆனா நான் மறந்துட்டேன். ஏய் இங்க பாரு, நான் உனக்கு முக்கியமான ஒரு சம்பவத்தை உனக்கு சொல்றேன். நீ ஏசப்பா கூட இருந்தா உன்னால பாவம் செய்ய முடியாது. ஏசப்பா உன் கூட இருந்தாங்கன்னா ஏசப்பா நீ தப்பு செய்யாதபடிக்கு உனக்கு நீ மேற்கொள்றதுக்கு ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. மேற்கொள்வியா? அக்கா மெர்சிகா சொல்லு ஜான். நான் மேற்கொள்றதுக்கு எதை எல்லாம் மேற்கொள்ளணும்? நீ முதல் பாவத்தை மேற்கொள்ளணும். மேற்கொள்வியா? மேற்கொள்றக்கா 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 மேற்கொள்ற நீ சொல்லிட்டு போய் மறுபடியும் பாவத்தை செஞ்சீங்கன்னா ஏசப்பா ரொம்ப துக்கப்படுவாரு. போவியா? அக்கா இனிமேல் செய்ய மாட்டக்கா. சரி நீ குட் பை. இன்னைக்கு விபிஎஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்க. இனிமேல் நீ எக்காரணத்தை கொண்டு பாவத்தை செய்யக்கூடாது. ஓகேக்கா. ஓகேக்கா. சரி ஜான், நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகேக்கா. பாய் பாய். பாய் பாய். ஆடாடாடாடாடாடா, என்னதுடா இது? இங்க என்னையுமே காணும். என்ன பண்றது? சரி அப்பாட்டையாவது போய் ஏதாச்சும் ஒன்று கேட்டு பார்ப்போம். பசிக்குது வேற, என்ன செய்யறது? அப்பாட்ட போய் ஏதாச்சும் காசு இருந்தா வாங்கிட்டு வரலாம். மிடாய் 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 மிடாய். யாராச்சும் மிடாய் சாப்பிட்றீங்களா? மிடாய் 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 மிடாய். ஆஹா ஆஹா, இந்த மிட்டாய்க்காரன்னு நிறைய மிட்டாய் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட காசு வேற இல்லையே. மிடாய் 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 சாப்பிட்றீங்களா? ஏக்கா மிட்டாய் சாப்பிட்றீங்களா? வெள்ளை சட்டை பச்சை சட்டை மிட்டாய் சாப்பிட்றீங்களா? மிட்டாய் காசு கொண்டு வந்தீங்கன்னா மிட்டாய் தரேன். மிட்டாய் மிட்டாய். ஐயோ, காசு கொடுத்தாதான் மிட்டாய் கொடுப்பாங்களா? ஏய் அப்புறம் உனக்கு சும்மாவா மிட்டாய் தருவேன்? அண்ணே 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 அண்ணே, எனக்கு ஒரு மிட்டாய் மட்டும் கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ஒரு மிட்டாய் கொடுங்க. ஏய் நானே வியாபாரம் ஆகாம கஷ்டப்பட்டு புளிச்சு போனேன், ஊசி போனேன், பல்லு சொத்தையாக்குற மிட்டாயை நான் வித்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட காசு கொடுக்காம ஏமாத்த பாக்குறியா? ஓடி வர வர. மிடாய் மிடாய் மிடாய். ஆஹா, டேய் தம்பி, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த தாத்தாவுக்கு தெரியாம அழுகாம பின்னாடி போய் ஒரு மிட்டாய் மட்டும் டுஸ்கிட்டு வந்துடலாமா? டுஸ்கிட்டு நான் திருடிட்டு வந்துடலாமா? ஆஹா, தவறா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நான் ஜாலியா போய் தெரியாம அந்த தாத்தாக்கு பின்னாடி இருந்து திட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். சார் நல்ல தூக்கம். என்னோட மிட்டாய் காணோம். மிட்டாய் 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 மிட்டாயை காணோம். ஐயோ என்னோட மிட்டாயை காணோம். ஐயோ
என்னோட மிட்டாய காணமே, என்னடா பண்றது? ஐயோ, தம்பி எடுத்துட்டு போயிட்டானா? யாரு? ஜானா? ஆட்டா, எனக்கு அந்த ஜானோட தாத்தாவை நல்லா தெரியும். அந்த தாத்தா கிட்ட போய் நானு இப்பவே போய் அந்த தாத்தா கிட்ட அவனை சொல்லி கொடுக்குறேன் பாரு. தாத்தா, ஜானோட தாத்தா எங்க இருக்கீங்க? அதோ அங்க உட்காந்துருக்காரா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் ஜானோட தாத்தாவா? என்னது, நீங்க ஜானோட தாத்தா இல்லையா? ஐயோ, இந்த ஜானோட தாத்தா எங்க இருக்காங்கன்னு வேற தெரியலையே. தம்பி, யாருப்பா அது ஜான தேடி வந்திருக்கிறத? தாத்தா, உங்களோட பேரன் விபிஎஸ் எல்லாம் போயிட்டு வந்து நல்ல பையனா இருப்பான்னு பார்த்தா உங்க பையன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட மிட்டாயெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான், திருடிட்டு வந்து சாப்பிட்டே போட்டானாமா. ஆட தம்பி, அந்த மிட்டாயெல்லாம் உன்னோடதான்? ஆட எல்லாத்தையும் எங்க பக்கத்துல வீட்டுல தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். நான் போய் அதை எடுத்துட்டு வார இருங்க. நீங்க போய் அவன் எங்க வச்சிருக்கிறான்னு சொல்லி கொடுப்பீங்களா? வெரி குட். நீங்க எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வெளியிலயா? இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படியாச்சு அந்த தாத்தா கிட்ட சொல்லி அந்த மிட்டாயெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வரணும். விபிஎஸ்ல இந்த ஜான் மறுபடியும் விபிஎஸ்க்கு அடுத்த நாள் விபிஎஸ் போறான். விபிஎஸ்ல நிறைய பாட்டெல்லாம் சொல்லி தராங்க. எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாமா? விபிஎஸ் டீச்சர் ரொம்ப அழகா இப்ப வந்து நின்னு டான்ஸ் ஆட போறாங்க. டான்ஸ் எல்லாம் சொல்லி தர போறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கத்துக்கலாமா? எல்லாருமே பாட்டு பாடலாமா? டிங்கிரி 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 டியாலோ, விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டீச்சர், எனக்கு ஒரு டவுட். என்ன ஜான் சொல்லு. மிஸ், எனக்கு நேத்து நீங்க சொன்னீங்கல்ல யாரோடைய பொருளையும் திருடக்கூடாதுன்னு. நான் தெரியாம திருடிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஜான், ஒன்னு தெரிஞ்சுக்க. திருடுறது நம்ம செய்யற மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தோட நம்மனால ஏசப்பாவை பார்க்க முடியாது. திருடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த தப்போட நம்மனால எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள முடியாது. மிஸ், ஏசப்பா என்னை மன்னிப்பாரா? ஜான், நீ பண்ணினது ரொம்ப தப்பு. உனக்காக தான் ஏசப்பா அவர் கல்வாரி சிலுவையில தன்னோட ரத்தத்தை சிந்தி உனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறியா? ஒப்பு கொடுக்குறேன் மிஸ். நான் சொல்ற ஜெபத்தை என் கூட சேர்ந்து திரும்ப சொல்லு. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இனிமேல் நானு எந்த தப்பும் செய்யாம வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னைய மன்னிங்க. நான் தெரியாம திருடிட்டேன். இந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. ஜான், அந்த தாத்தா கிட்ட நீ போய் எடுத்தது எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துறியா? கொடுத்துறேன் மிஸ். அடடடடடா, தாத்தா கிட்ட நம்ம எப்படி போய் உங்களோட நான் திருடிட்டேன்னு சொல்றது? தாத்தா, நான் அந்த தம்பியோடத எங்க வச்சிருக்கிறான்னு தேடி பார்த்தேன். ஆனா கிடைக்கவே இல்லை. சரி, எங்க வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். தாத்தா,
சொல்ல ஜானே, எங்க போன? தாத்தா நான் விபிஎஸ்க்கு போயிட்டு வந்தேன் தாத்தா. சரி, இந்த ரூம்குள்ள நான் கொஞ்சம் மிட்டாய் எல்லாம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? அட ஜானு, அந்த மிட்டாயை தான் அந்த கடைக்காரர் தேடிட்டு வந்தாரு. உன்னைய காணணும்னு விட்டுட்டு போயிட்டாரு. தாத்தா நான் தெரியாம அதெல்லாம் திருடிட்டேன் தாத்தா. இன்னைக்கு விபிஎஸ்ல அப்படி திருடுறது பாவம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அந்த பாவத்தோட வாழ்றதுக்கு விரும்பல. நான் போய் அந்த மிட்டாய் எல்லாம் அந்த தாத்தா அந்த அண்ணா கிட்ட, அந்த மிட்டாய்க்கார அண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் தாத்தா. நல்லது தம்பி, நீ போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வா. ஐயோ, என்னடா பண்றது? என் வாழ்க்கையே இப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கையே இப்படி ஆயிருச்சு. அந்த மிட்டாய் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. அந்த பையனையும் காண, யாரையும் காண, என்னதான் பண்றது? எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டாங்களே. அங்கிள் அங்கிள் யாராது? யாராது? டேய் டேய் அங்கிள், டேய் எவனே அவன் கூப்பிடுற? டேய் அங்கிள், டேய் 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 யாரா நீ? அங்கிள் தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டு கோவப்படாதீங்க. நானே உங்களோட மிட்டாய் எல்லாம் திருடினது நான் தான். டேய் அப்புறம் எப்படி வெங்கடே வந்துச்சா? அங்கிள் இந்தாங்க உங்களோட மிட்டாய். ப்ளீஸ் அங்கிள், இது எல்லாத்தையும் நீங்க வெச்சுக்கங்க. நானே விபிஎஸ் போயிருந்தேன். அந்த விபிஎஸ்ல டேய் விபிஎஸ்ல திருடுறது பாவம். அந்த பாவம் நம்மளுடைய குடும்பத்தையே பாதிக்கும்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா தம்பி, நீ மனசார திரும்பி இதை கொண்டு வந்து கொடுத்ததுனால நானும் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன். அங்கிள் அந்த விபிஎஸ்ல திருடுறது பாவம் மட்டும் இல்ல, அந்த பாவம் நம்மளையும் நம்மளுடைய சந்ததியும் பாதிக்கும்னு சொன்னாங்க அங்கிள். அதுக்காக என்னை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். சாரி அங்கிள், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். சரி தம்பி தங்கச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கவனி. நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கும். நீ பாவத்தோட ஏசப்பாவை பார்க்கவே முடியாது. ஏசப்பா கிட்ட உன்னை நீ ஒப்பு கொடுக்கிறியா? வெரி குட். இந்த ஜான் ஒப்பு கொடுத்தது மாதிரியே ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உன்னை ஏசப்பா கூப்பிடுறாரு. சரி, நீங்களும் இனிமேல் எந்த தவறான காரியத்தையும் செய்யாதீங்க. சரியா? ஓகே, பாய் 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 பாய். தம்பி தங்கச்சி, உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டேன்னா ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் இந்தந்த தவறுகள்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏசப்பா கிட்ட நீ உன்னையே ஒப்பு கொடுத்தா போதும். ஏசப்பா உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மேலே உட்கார்ந்துட்டு இருக்க சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்களும் சரி, குழந்தைகளும் சரி, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்து நம்ம முடிக்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. இந்த கல்வாரி சிலுவை, நீங்க மற்ற எதையும் யோசிக்க வேண்டாம், பக்கத்துல யார்கிட்டையும் பேச வேண்டாம். கடைசி ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். நீ எதையும் யோசிக்க வேண்டாம். கண்ணை மூடி ஏசப்பாவுடைய தலை மேல வச்சதான அந்த முள்முடியை யோசிச்சு பாரு. அவருடைய கையில அடிக்கப்பட்டதான அந்த ஆணியை யோசிச்சு பாரு. அவரை குத்துன அந்த ஈட்டிய யோசிச்சு பாரு. அவரை ஒரே குத்தா குத்தும் போது அவருடைய ஆவி பிரியும் போது தண்ணீரும் ரத்தமும் அவருடைய உடம்புல இருந்து முழுவதும் வெளியே போயிருச்சு. கால்கள்ல பெரிய பெரிய ஆணியை வச்சு அடிச்சாங்க. தம்பி தங்கச்சி, அந்த ஆணி அடிக்கிற அந்த ஆணி நானும் நீயும் செஞ்சதான பாவத்துக்காக
நம்ம அனுபவிச்சிருக்க வேண்டியது. நம்ம செஞ்ச தவறுகளுக்காக அந்த தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியது. ஆனா ஏசப்பா கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாருமா. இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீ வேற பெருசாவெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏசப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், எனக்குள்ள நீங்க வாங்க, நீங்க எனக்குள்ள வந்து என்னுடைய பாவத்தை எல்லாம், அந்த பாவத்தை எல்லாவற்றையும் நீங்க அகற்றி போடுங்க அப்படின்னு உன்னை நீ ஒப்பு கொடுத்தேன்னா போதும், ஏசப்பா உனக்காக இறங்கி வந்து அந்த கல்வாரி சிலுவையில, மகளே நான் உனக்காக இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டேன், இந்த தண்டனை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு ஏசப்பா இறங்கி வந்து சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். நான் சொல்றத நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லி அந்த ஜெபத்தை மட்டும் ஏறிடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலே என்னை நான் தாழ்த்தி உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, நீங்க கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக கல்வாரி சிலுவையில ஆணிகளை ஏற்றுக்கொண்டு முள்முடியை சுமந்தவராக என்னைய பாதுகாத்தீங்க. மரித்து மீண்டும் உயிர்த்து எங்களை பாதுகாத்து கொண்டீங்க. இந்த நாளில் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தினால் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஒற்றுமையினால் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. விசுவாசித்து மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஏசப்பா, உங்க சமூகத்துல என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இனி நான் ஒரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் தாழ்மையோடு கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ தங்கங்களா. அப்படியே உட்காருங்க. ஸோ இந்த நாளில் எங்களை அழைத்ததான பாஸ்டர் உங்களுக்கும் பாஸ்டர்மா அவங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இப்போ நம்ம பிரைஸ் நல்ல பாஸ்டருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல். நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமா பாஸ்டருக்கு? இவ்வளோ நேரம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ண போகிறோம். உங்கள் மிஸ் வந்து இப்போது நேம் ரீட் பண்ணுவாங்க. ஸோ வராத பிள்ளைங்க அவங்க வந்து வாங்கி கொள்ளட்டும். இன்றைக்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாய்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் அப்படியே பின்னால் தள்ளுங்களேன். டீச்சர்ஸ் வாங்க, ப்ரைமரி டீச்சர்ஸ் அண்ட் சீனியர் டீச்சர்ஸ் வாங்க. யாராவது டீச்சர்ஸ் 2 பேர் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க பிகினர்ஸ்லேருந்து தான் கூப்பிட போகிறேன். சிஸ்டர் ஒரே நிமிஷம். பிள்ளைங்க வாங்கினோன்னே அவங்கள கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. வாங்கின பிள்ளைங்க வாங்காத பிள்ளைங்கள கரெக்டாக அனுப்புங்க. வாங்கின பிள்ளைங்கள கரெக்டாக அனுப்புங்க. டீச்சர்ஸ் நீங்கள் நில்லுங்க. சரி, இப்போ பாய்ஸ் நேம்ஸ் வந்து வாசிப்பாங்க. சரியா? இல்லைங்க என்னாச்சு, ப்ரைஸ் வேணாமா? சரி, பிகினர்ஸ், ப்ரைமரி, ஜூனியர் நேம்ஸ் வாசிப்பாங்க. சீனியர்ஸ் லாஸ்ட்டில் நேம் வாசிப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பிகினர், ப்ரைமரி, ஜூனியர். பாய்ஸ், ஒன்லி பாய்ஸ். பாய்ஸ் மாத்திரம் எந்திரிச்சுவாங்க. யார் பேர் கூப்பிடுறாங்கன்னு காது கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டு எழுந்திரிச்சு வரணும். சரியா? சரி, வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெய்சித். ஜெய்சித் ஸ்பீடாக எந்திரிச்சு வரணும். ஃபஸ்ட்டே வாங்க. சுதர்ஷன், ஹரிகரன், சவுதீஸ் பாண்டி,
ஸ்ரீ கிருத்திக், ஹரிவர்சன், சர்வேஸ், ரென்ஸ்விக் இமான், ரெனால்ட், நேம் வாசிக்க நீங்க அப்படியே சுதர்சன். எழுந்திருச்சு வாங்க. யசிந்த், நித்திவ், சஞ்சீவ், இன்னொரு நித்திவ் இருக்கானா? குட்டி பையன் 2 நித்திவா? நெக்ஸ்ட் பிரைமரி ஆர்யா, கிருஷாந்த். நேம் கூப்பிடுறவங்களாம் வாங்க. சோலி மித்ரன், எய்டன் மேஷாக், சந்தோஷ் ஜான், ஹரிஷ், ராஜன், ரித்தீஷ். நல்லா உற்சாகமா கிளாப் பண்ணலாம். ஜேசன், மோனிஷ்கர். நீங்க கிளாப் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க பரிசு வாங்க. பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தவும் கரங்களை தட்டி. அகிலன், நைஸ்மித், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஃபாஸ்ட். குயிக்கா வாங்க. நேம் ரீட் பண்றவங்க கவின் பிரசாத், சரவணவேல், சரவணவேல், டீச்சர்ஸ் அங்க ஒரு ஆள் நில்லுங்க, அனுப்பிச்சு விடுங்க ஃபாஸ்டா. அஜய், ராகுல், முகுந்தன், சஞ்சய், செல்வகுமார், சஞ்சீவ், ராமர், லக்ஷ்மர், நவீன் குமார், பவித்ரன், ஏனோக், ஜட்சன் டேனியல், ஜீவன், ஆசை தம்பி, முத்துப்பாண்டி, அஸ்வின், ஹாஜித், டைட்டஸ் எஸ் சாம் சேகரன். அகைன் சாம் சேகரன். பாய்ஸ் அவ்வளவுதானா? ஓகே. கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் நீங்க வர கேர்ள்ஸ் போறீங்க. ரெடியா இருங்க. ஏஞ்சலின் சாரால், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஃபாஸ்ட். எஸ்திபா, எலிசபெத், ரக்ஷிதா, ரக்ஷனா, சமிதா, ஸ்பீடா வாசிங்க. அக்ஷிதா, ஜீவிதா, அற்புத கிரேசி, கிருஷிகா, ஜோசிகா, யாஷினி, அக்ஷிதா, வித்யாஸ்ரீ, யாழினி, ரேஷ்மா. பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் நைனிகா, சாதனா, தேஜ்ஸ்ரீ, மதுஸ்வாதி, ஜெசிகா, லிபிகா, ஹடாஷா, யாழினி, பிரவஸ்ரீ, ரக்ஷிகா, தானியா, யுகந்த்ரா, மகஸ்ரீ, சுபஸ்ரீ, தீபிகா, சர்வதா, ரோடாஷைனி, ஜூனியர் கேர்ள்ஸ் எஸ்தர், ஓவியஸ்ரீ, ரிக்ஷிதா, மகாலட்சுமி, ஜி மகாலட்சுமி, எம் மகாலட்சுமி, ராஜேஸ்வரி, பிரதீக்ஷா, தீப்தி, நான்சி, தனஸ்ரீ, லாவண்யா, கீர்த்தி, அக்னீஸ்வரி, ஸ்வீட்டி, ஹெலினா,
சர்மிதா ஸ்ரீ, அக்ஷால், கிறிஸ்டினா ஆலிவ், ஹாஷினி, ஜென்சி, தாரணிகர், அப்புறமா மகாலட்சுமி ஏ, ஜாஸ்மின், சுஜிதா, கனிஷ்கா, புவனேஸ்வரி, தர்ஷிகா. டீச்சர்ஸ் பார்த்து கரெக்டா அனுப்புங்க. வாங்கினவங்க அமைதியா உட்காருங்க. பி குவைட். சிஸ்டர் அங்க மைண்ட் பண்ணுங்க, பேசுறவங்கள மைண்ட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 1. ஸோ எல்லாரும் குவைட்டா இருங்க. சரி, அடுத்த சீனியர்ஸ் நேம் வாசிக்க போறாங்க. அவங்க மாத்திரம் வாங்க பார்க்கலாம். சீனியர் பாய்ஸ், சீனியர் பாய்ஸ், விக்டர், நவீன், ரெக்ஸிமான், சம்யுகராஜ், பாலமுருகன். நீங்க வீட்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க கவனிங்க. தருண், தீனா. அவங்க கிஃப்ட்டை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா? இங்க ஓபன் பண்ணாதீங்க, வீட்ல போய் ஓபன் பண்ணுங்க. சீனியர் கேர்ள்ஸ், கிறிஸ்டினா, சோத்ரம், அஜிதா, கிறிஸ்டினா, முனீஸ்வரி, அபிகாயில், கம் ஃபாஸ்மா, கேர்ள்ஸ் வா, கிறிஸ்டினா, அஜிதா, முனீஸ்வரி, அபிகாயில், ஷீலா, மதுஸ்ரீ, இளமதி, ஸ்ரீலக்ஷ்மி, சாதனா, யுகமதி, லிடியா. சிஸ்டர் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரா அனுப்புங்க. ரோஸ்லின், ஆருத்ரா, ஐடா ஷைனி, கோல்டா ஷைனி, மோகனஸ்ரீ, விஷாலினி. சரி, அவ்வளவுதான். சீனியர் கேர்ள்ஸ் டக்குனு வா. இன்னும் இருக்காங்க சிஸ்டர், ஒரே நிமிஷம். நேம் ரீட் பண்ணவங்க மாத்திரம் நீங்க எழுந்திருச்சு வாங்க. மற்றவங்க அமைதியா இருங்க. டீச்சர்ஸ் மைண்ட் பண்ணுங்க, அங்க பேசுறவங்கள மைண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதானா சிஸ்டர்? சீனியர்ஸ் அவ்வளவுதானா? அது எல்லோ. சரி, இன்னொரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு தான் நான் புதுசா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் எல்லாம் இப்போ வாசிப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் காத்திருக்கு. நீங்க நேம் வாசிக்கிறவங்க எழுந்து வாங்க. சரியா? கவனமா உங்க பேரை கேளுங்க, மிஸ் வாசிப்பாங்க. இன்னைக்கு புதுசா நான் அப்படியே லாஸ்டா பேர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் வாசிக்க போறேன். கதிர், தனுஸ்ரீ, லித்திகா, கனிஷ்கா, இளவேணி, அனிகா, அஜய், ராஜேஷ் கண்ணன், ரேஷ்மா, எம் யாழினி, எம் ராகினி, அம்மு, ஜெயசூர்யா, வெற்றி, மோனிகா, கிருஷாந்த், ஹேமந்த் கிருஷ்ணா, சஞ்சய். சார் சஞ்சய் யூகேஜி ஸ்டூடெண்ட். இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், கோகுல். சஞ்சய் யூகேஜி. நிரஞ்சன். இன்னைக்கு நேம் கொடுத்தவங்க வாங்க. பாக்ஸ் வாங்கினவங்க இல்ல, ஒருவேளை உங்க பேரை நினைச்சு வந்துடாதீங்க. பாக்ஸ் வாங்கினவங்க நேம் அல்ல, இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நேம்.
காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கோகுல் நேம் கொடுத்திருக்கீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கோகுல். மோனிகா. சரி, லிசன் டு மீ. பிள்ளைங்க கவனிங்க. சரி, நான் இன்னும் ஸ்கூலுக்கே போகலன்னு யாராவது கிட்ஸ் இருக்கீங்களா? ஸ்கூலுக்கே போகாத கிட்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸ் நீங்கள் தூக்கிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கோம். ஸ்கூலுக்கே போகாத அண்டர் 4 years, 4 வயசுக்கு கீழே பிள்ளைங்க யாராவது இருந்தால் தூக்கிட்டு வாங்க, எடுத்துக்கொண்டு வாங்க. சிஸ்டர் பருத்தி வீரன், விபிஎஸ் பிள்ளைங்க யாராவது பேர் மிஸ் ஆயிருந்தா அந்த மிஸ் கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பிரைஸ் தர்றதுக்கு. 4 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க. சிஸ்டர் பருத்தி வீரனுக்கு பாக்ஸ் பாய்ஸ். பருதி பாக்ஸ் வாங்கினவங்க நீங்க யாராவது பென் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க மிஸ் கிட்ட நீங்க பாருங்க. சரி, ஓகே, நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. வெரி குட், நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. அடுத்ததா கவனிக்கிறீங்களா? இந்த 5 நாளும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் சொல்லி கொடுத்து மியூசிக் அண்ட் டான்ஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு நம்ம இப்ப கிஃப்ட் கொடுக்க போறோம். இல்ல இல்ல, சரி, லாஸ்ட்ல சிஸ்டர் நீங்க லாஸ்ட்ல விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைங்க யாராவது gift வாங்காம இருந்தீங்கன்னா உங்க டீச்சர்ஸை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? முடிஞ்சு இப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம gift கொடுக்க போறோம், டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்க்கு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் 5 days ஆக்ஷன் சொல்லி தந்த கேர்ள்ஸ்க்கு நம்ம இப்போ gift கொடுக்க போறோம். நான் நேம் ரீட் பண்றேன், நீங்க எல்லாரும் லைனா வரும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்டினா, கிறிஸ்டினா, ஆலிவ், உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். லிடியா, லிடியா, எஸ்தர், நல்லா கிளாப் பண்ணுவோமா? விஷாலினி, விக்டர். வராதவங்க பேரண்ட் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து
அடுத்ததா நம்ம டீச்சர்ஸ், டீம் லீடர், வாலண்டியர்ஸ் இந்த 5 நாளும் வேலை செய்த, ஹார்ட் ஒர்க் பண்ண, இந்த விபிஎஸ்க்காக இணைந்து அந்த உங்களை பிக்கப் ட்ராப் பண்ண ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்காக, உங்களுக்கு டீச் பண்ண டீச்சர்ஸ்க்காக நம்ம இப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறோம். நேம் வைஸ் நம்ம அவங்கள அழைக்க போகிறோம். நீங்கள் வாங்க. நம்முடைய அந்த விபிஎஸ்னுடைய டீம் லீடராக பிரதர் சுரேஷ் பிரதரை நான் அழைக்கிறேன். கரங்களை நல்லா கிளாப் பண்ணுங்க. பிரதர் சுரேஷ் மோகன். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வண்டி ஆயத்தம் செய்து எல்லாம் உங்கள் பிள்ளைங்களை பிக்கப் ட்ராப் பண்ணி எல்லா பிளானிங் எல்லாம் போட்டது அவங்க தான். சிஸ்டர் ஏஞ்சல், பிகினர் டீச்சர் ஏஞ்சல் சிஸ்டர். சிஸ்டர் ரூத், சிஸ்டர் மீனா, சிஸ்டர் சுகிர்தா, சிஸ்டர் செலின், சிஸ்டர் சுபா, சிஸ்டர் அனிதா ஜாஸ்மின். சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் உமா, பிரதர் சாந்தகுமார், பிரதர் ரவி, பிரதர் ரவி, பிரதர் மேகநாதன், சிஸ்டர் பிரதர்ஸ் ரவி, ரவி பிரதர் வர்ஸ், ரவி பிரதர். கரங்களை தட்டுவோம். பிரதர் மேகநாதன், பிரதர் ஐசக் சாமுவேல், பிரதர் ஐசக் சாமுவேல், பிரதர் பிரபு, பிரதர் அஜித், பிரதர் பிரபு, பிரதர் அஜித், பிரதர் பிரதீப், சிஸ்டர் மெஸ்ஸி, சிஸ்டர் ரஞ்சனா. நல்லா கிளாப் பண்ணுவோமா? கொஞ்சம் சவுண்ட் கம் பண்ணுப்பா. இங்கே வந்திருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமா சிஸ்டர் மூலமாக வந்திருக்கிறாங்க. உமா சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 70, 80, 100 பிள்ளைகள் வரைக்கும் அவங்க போய் எஃபோர்ட்ஸ் எடுத்து, நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்காகவோ சர்ச்சுக்காகவோ பாஸ்டுக்காகவோ அவங்க செய்யலை, ஆண்டவருக்காக செஞ்சுருக்கிறாங்க. அவங்க பிரயாசங்கள் வந்து உண்மையாக எனக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவோ பிரயாசம் எடுத்துக்கிறாங்க. நம்ம சபையின் சார்பாக உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவங்கள ஒரு சின்ன வெகுமதி கொடுக்குறோம். நல்ல கையை தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள கொடுங்க. பாஸ்டமாக கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். குட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கடைசியாக நம்ம ஜோமனி முடிக்க போகிறோம். குட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் வந்துருக்குறாங்க பார்த்தீங்களா, சாமுவேல் பாஸ்ட். அவங்க பண்ணது அந்த பப்பட் ஷோலாம் பிடிச்சதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பசிக்குதுல்ல? அப்படி தானே? பசிக்குதா? உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஏய் பிரியாணி, சரியா?
அதனால் இந்த இந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அக்கா எல்லாம் இருக்கிறாங்க, உங்களை வந்து அழகாக உங்களை உட்கார வைப்பாங்க, உங்கள் கையிலே கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துருவாங்க. சரியா? ஆமாம். அதனால் நீங்கள் சாப்பிட்டு உடனே நீங்கள் பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு ஸ்கூலு லீவு. என்னது? நாளைக்கு ஸ்கூல் லீவு. அதனால் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆமாம், ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் போகலாம். இப்போது பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர் வராங்க. அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்களாமா. பாருங்க, உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஹலோ, ஹாய், ஹலோ. ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா? சரி, இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் அந்த விபிஎஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? பின்னாடி அப்படியே திரும்பி பாருங்க உங்க அப்பா அம்மாவை. அவங்க பாவம். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சாங் பாடும்போது உங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்றதுக்காக ஒருத்தங்க ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. கூப்பிடலாமா? ரெடி? 1 2 1 2 3 கோ. டிங்கிரி ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஹாய், ஹலோ, ஹாய். ஓகே, இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமா? ஓகே, ஸ்பெஷலா ஒரு அண்ணன். டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் சத்தம் கேட்கல. ஓடே டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் தாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போறோம் சந்தோஷமாக. இயேசு கிட்ட ஓடி வந்தா சந்தோஷம் தாங்கோ. நாங்க ஜாலியாக வாழ போறோம் சந்தோஷமாக. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 சத்தம் கேட்கல. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. ஓடி வந்தா சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ. நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமோ. சாப நோய் நொடிகள் அங்கே இல்லைங்கோ. நாங்க இயேசுவோடு சந்தோஷமா வாழ போறோமோ. டிங்கிரி டிங்கிரி கேட்கல. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. டிங்கிரி 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 டியாலோ விபிஎஸ் வந்தாலே சந்தோஷம் தாங்கோ. ஹாய், ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, அவங்க பேசுறது எனக்கே கேட்கல. ஓகே, ஸோ நல்லா இருக்கிறோம். உண்மையா அக்கா, நீங்கள் இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமேல்ட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு வருவீங்களா? ஓகே, எப்பொழுதுமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இங்கே 7 மணிக்கு இங்கே சர்ச் நடக்கும். இங்கே சண்டே ஸ்கூல் ஓகே, சண்டே ஸ்கூல் நடக்கும். அக்கா, இந்த சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பாட்டு கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்களும் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிக்கு இங்கே சர்ச் நடக்கும். அதோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லாம் லீவு தானே? ஸோ அன்னைக்கு உங்களுக்கு சண்டே ஸ்கூலும் நடக்கும். அங்கே இதே மாதிரி நிறைய பாட்டு கதை வசனம் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ சண்டே வாங்க, ஜாலியாக போங்க. பை பாய். ஓகே, அப்படியே வெளியில் வந்துருங்க.
ஓகே, நாம ஜோமணி முடிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் கண்ணை முடிக்கிங்க. அப்படியே எல்லாரும் கண்ணை முடிக்கிங்க. நம்ம ஜோமன் அன்பு பிதாவே, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துறோம். இந்த 5 நாள் VBSஐ கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக சோத்திரம். இதற்காக ஒழித்த கொடுத்த உறுதுணையா நின்ற உதவி செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எதிர்காலத்தை ஆண்டவரே கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, ஆண்டவரே அப்பா சோத்திரம், உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே ஏற்ற நாள் வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இந்த நாளை நினைவு கூற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதற்காக வந்த பிள்ளைகள், அவங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க செய்கிற வேலைகளை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை தேவைகளோடு வந்திருந்தா அந்த தேவைகள் எல்லாவற்றை கர்த்தர் சந்திப்பீராக. கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா சோதர குடிப்பழக்கத்தின் காரியங்கள் இருந்தால் அது எல்லா கெட்ட பழக்கங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். இங்க இருக்க வந்த பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகாமல் நல்ல கீழ்ப்படுதலோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்து சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஸ்கூலுக்கும் நல்ல பிள்ளைகளை சர்டிஃபிகேட் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியம் இன்றைக்கு வந்துகிற ஒவ்வொரு கூட இப்போதும் எப்போதும் சதா காலம் வருகை பரியந்தமும் ஒவ்வொருவரோட தங்கி தாபரிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.